மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 6th ரிவிஷன் அப்படின்ற கான்செப்ட்டில் இருக்கிறோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாடல் என்ன அப்படின்னா, a man want to deposit a sum of rupees 4,55,000 in the name of his two sons aged 12 and 15. ஸோ 4,55,000 அவனுடைய ரெண்டு சன்னுக்கு அவன் டெபாசிட் பண்ணுறான். ஒரு சன்னோட ஏஜ் வந்து 12, இன்னொரு சன்னோட ஏஜ் வந்து 15. இன் சச் அ மேனர் தட் த டூ சன்ஸ் கெட் த சேம் அமௌண்ட் when they attain the age of 18 years. ஸோ ரெண்டு சன்னுமே எப்போ 18 இயர்ஸ் அட்டைன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அவங்களுக்கு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு சேம் அமௌண்ட் கிடைக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, assuming the rate of simple interest to be 11% per annum. ஸோ நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ரேட் வந்து 11% per annum. So 11% per annum. Find out how much should be deposited in their name in the beginning. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் ரெண்டு பேருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரே குழு என்ன அப்படின்னா, டூ பர்சன்ஸுமே, அதாவது டூ சன்ஸ் கெட் த சேம் அமௌண்ட் அண்ட் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18. ஸோ அவங்களுக்கு எப்போ 18 இயர்ஸ் ஆகுதோ அந்த டைமில் அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் வந்து சேம் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சன் இருக்காங்க. ஒன்று வந்து எல்டர் சன், அடுத்து யங்கர் சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூ சன்னுக்குரிய டெபாசிட் அமௌண்ட்டை எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்டர் சன்னுக்குரிய டெபாசிட்டட் அமௌண்ட், தட் இஸ் அ பிரின்சிபல் வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். அப்போ யங்கர் சன்னுக்குரிய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, 4,55,000 டோட்டல் டெபாசிட் அமௌண்ட். இதில் எல்டர் சன்னுக்குரிய மைனஸ் பண்ணிட்டோம்னா யங்கர் சன் கிடைக்கும். ஸோ எல்டர் சன்னுக்குரிய டெபாசிட் அமௌண்ட் இஸ் எக்ஸ். ஸோ 4,55,000 மைனஸ் எக்ஸ், தட் இஸ் யங்கர் சன்னுக்குரிய டெபாசிட் அமௌண்ட். சரியா? இப்போ இந்த எல்டர் சன்னுக்கு என்ன கால்குலேட் பண்ணோம்? இந்த எல்டர் சன் அப்படின்னு சொல்கிறவருக்கு 18 இயர்ஸ் அட்டைன் ஆகிறதுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. ஏன்னா எல்டர் சன்னுடைய ஏஜ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 15 கொடுத்துருக்கு. ஸோ 18 மைனஸ் 15 3 இயர்ஸ். அதே எங்கர் சன்னுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 6 இயர்ஸ். அவங்க வந்து 18 இயர்ஸ் அட்டைன் ஆகிறதுக்கு, ஏன்னா அவங்களோட ஏஜ் வந்து 12. ஸோ 18 மைனஸ் 12 ஈக்குவல் டு 6 இயர்ஸ். இப்போ எல்டர் சன்னுக்குரிய ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போத் அமௌண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னதுனால அமௌண்ட்டுக்குரிய ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். A is equal to P into 1 plus Ni. So P is X 1 plus N என்றது 3 years. இப்போ நம்ம யாருக்கு பார்க்குறோம்னா எல்டர் சன்னுக்கு பார்க்குறோம். N வந்து 3 years, I வந்து 0.11%. ஸோ இப்போ 3 into 0.11 அப்படின்னு சொல்லும்போது 0.33, 1 plus 0.33, 1.33x. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். ஸோ இதே கான்செப்டில் நம்ம யாருக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, யங்கர் சன். யங்கர் சன்னுக்கு கால்குலேட் பண்ணும்போது P அப்படின்றது 4,55,000 மைனஸ் எக்ஸ், N is equal to 6, I is equal to 11/100. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதே சேம் ஃபார்முலா தான் ஏக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். பி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், புட்ட பிராக்கெட்ஸ். ஏன்னா இது வரைக்கும் பீன்றது ஒரு வேல்யூவாக இருந்துச்சு, நம்மளுக்கு இங்கே ரெண்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பிராக்கெட் மென்ஷன் பண்ணிக்கிறோம். தென் 1 ப்ளஸ் என்ஐக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ தென் முதல்ல இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 into 0.11 அப்படின்னு சொல்லும்போது 0.66, தென் 1.66 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து ரிமூவ் த பிராக்கெட். இப்போ 1.66 வச்சு ஃபஸ்ட்டு 4,55,000 மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்து 1.6 into minus x அப்படின்றத மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 7,55,300 minus 1.66x அப்படின்றது வருது. ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் இன் போத் கேஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். அமௌண்ட் வந்து ரெண்டு கேஸ்லையுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டை ஈக்குவலைஸ் பண்ணும்போது எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு போகிறோம். ஸோ இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த சைடு மைனஸாக இருக்குது, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் அப்படின்ற கான்செப்ட் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 7,55,300. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ஆட் திஸ் டூ வேல்யூ 2.99 x ஈக்குவல் டு 7,55,300. தென் x ஈக்குவல் டு 7,55,300 divided by 2.99. தென் x ஈக்குவல் டு 2,52,609. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் எக்ஸ்க்குரிய வேல்யூ. இப்போ எக்ஸ் அப்படின்றது யாருடைய அமௌண்ட் டெபாசிட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்டர் சன்னுக்குரிய அமௌண்ட் டெபாசிட்டை வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ எல்டர் சன்னுக்குரிய டெபாசிட் அமௌண்ட் வந்து 2,52,609. அதே யங்கர் சன்னுக்குரிய டெபாசிட் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் 4,55,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால 4,55,000லேருந்து மைனஸ் எக்ஸை வந்து மைனஸ் பண்ணுறோம். 2,02,391 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. சரியா? ஸோ இது ஒரு மாடல். தென் ஒன் மோர். இப்போ இந்த மாடல் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, a certain amount of money was invested at 12% per annum simple interest. After 6 months an equal amount was invested at 14% per annum simple interest. நம்ம 2 amount அதாவது certain amount இன்வெஸ்ட் பண்ணுறோம். 12%லையும் ஒரு 6 monthsக்கு அப்புறம் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ சேம் அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 14% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த பீரியட் விச் த அமௌண்ட் இன் ஈச் கேசஸ் பிகம் 6,500. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரெண்டுமே 6,500 வரதுக்கான பீரியட் என்ன
அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் அவுட் ஹவு மச் மணி வாஸ் இன்வெஸ்டட் இன் ஈச் கேஸ். ஒவ்வொரு கேஸ்லையும் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, தென் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் ஏஸ் ஈக்குவல் டு 6500, பிரின்சிபல் வேல்யூ அன்னோன் வேல்யூ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஆல்சோ அன்னோன், ஐ இஸ் 12%, தென் அப்ளை த அமௌண்ட் ஃபார்முலா. A is equal to P into 1 plus N. A is 6500 is equal to P into 1 plus N into 0.12. 6500 is equal to P into 1 plus 0.12 N. This is the first equation. Then go to the next case. Case 2. A is 6500. P is equal to P. N is equal to N minus 0.5. So, இது என்ன கான்செப்டுக்காக போடுறோம் அப்படின்னா செகண்ட் கேஸ் we have to invested after 6 months. So, N minus 0.5. I is equal to 14%, 0.14. Then also apply the amount formula. A is equal to P into 1 plus Ni. A is 6500 is equal to P into 1 plus N minus 0.5. So carefully note the values. கட்டாயமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணணும். ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா சம் மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த இடத்துல இன்ட்டு 0.14. ஸோ இதை நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ரிமூவ் த ப்ராக்கெட். இதிலேருந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0.14n மைனஸ் 0.07. ஓகேவா? தென் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது 6500 கேன்சல் ஆகிடும். இந்த P அண்ட் ஆல்சோ P கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நம்ம எழுதிருக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறோம். ஸோ டிவிஷனில் இருக்கிறது சீக்வல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆர்டரில் வரும். அதனால் மல்டிப்ளிகேஷன் ஆர்டரில் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் எண்ணெல்லாம் ஒரு பக்கமும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இங்கே 0.12n அப்படின்றத இந்த சைடு நம்ம கொண்டு போகும்போது ப்ளஸ் அப்படின்றது என்னவா மாறிடும்னா மைனஸாக மாறிடுது. ஸோ இங்கே 1 minus 1 plus 0.17 சொல்லும்போது 1 minus 1 0, 0.07 equal to 0.02n அப்படின்றது வரும். தென் எண்ணுக்குரிய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 3.5 years. இப்போ எண் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் we have to calculate principal value. ஸோ we have to take any one of the case 1 or case 2. ரெண்டில் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் 1 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு 6500 equal to P into 1 plus 0.12n அப்ளை பண்ணிவிட்டு இந்த எண் இருக்க இடத்துல மட்டும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணமோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் 3.5 அப்படின்றத அப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1ஓட ஆட் பண்ணோன்னா 1.42p அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டு இதை ரைட் சைடு கொண்டு வரோம். தென் P is equal to 6500 divided by 1.42. இப்போ Pக்குரிய வேல்யூ என்ன வருது அப்படின்னா 4577.46. இது வந்து Pக்குரிய வேல்யூ. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கேஸில் 3.5 years அப்படின்னு சொன்னால் செகண்ட் கேஸில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 3 years வரும். ஏன்னா 0.5 மைனஸ் பண்ணும்போது செகண்ட் கேஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மந்த் என்ன அப்படின்னு இயர் என்ன அப்படின்னா 3 years. ஓகேவா? ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.